பிக் பாஸ் இன்னைக்கான 2வது ப்ரோமோ வெளியாயிருக்கு. 2வது ப்ரோமோ ஓபன் பண்றப்ப ஆரவ் வந்து காயத்ரிக்கு கையமுக்கி விட்டுட்டு இருக்காரு. ஜூலி இல்லாத குறைய நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்றப்ப நமக்கு கை வலிக்கும், அதனால அதை பிடிச்சி விட்ற அப்படி ஆரவு. அப்ப ரைஸா உள்ள வர்றாங்க. உள்ள வர்றப்ப அப்படியே முறைச்சு பாக்குறாங்க அவங்க கையில இருக்கிற துணியெல்லாம் வச்சுட்டு. அதுக்கடுத்து புதுசா துணி வர்றதுக்காக பெல் அடிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் ஓடுறப்ப ஆரவ் வந்து கடகடன் அந்த சறுக்குல வந்து மேலே ஏறிட்டு மேலே இருந்து எல்லா துணியும் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அப்போ இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்ட்டு சக்தி சொல்றா. அப்படியே அடுத்து காயத்ரி, தம்பி நான் சொன்னா கேப்பியா மாட்டியா அப்படின்னு சொன்னோடனே ஆரவ் இறங்கி வந்துடுறாரு. உடனே ரைஸாக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ரைஸா பிடிச்சி ஆரவை வாங்குன்னு வாங்குறாங்க. நீங்க எதுக்கு வந்து கீழே இறங்கி வந்தீங்க, அக்கா தங்கச்சி ஃப்ரெண்டுங்கெல்லாம் வெளியே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து பொறுமையாக ஆரவ் வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஸ்நேகன் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. இதோட இந்த ப்ரொமோ முடிஞ்சிருக்கு. இந்த ப்ரொமோவோட ஆரம்பத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது. காயத்ரி வந்து ஆரவ் கிட்ட கேட்குறாங்க, லக்ஸுரி பட்ஜெட்டில் நீ ஜெயிச்சிட்டேன்னா அக்கா கொடுக்க மாட்டியாடா தம்பி அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஆரவ் காயத்ரி அவங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான அக்கா தம்பி உறவு ஏற்பட்ட மாதிரி வந்து தோன்றுறது. ஸோ சிம்பிளாக சொன்னோம்னா காயத்ரிக்கு வந்து ஜூலி இல்லாத குறைய ஆரவ் வந்து போக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதனால ரைஸா வந்து ரைஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல பிரச்சனைகள் என்னென்ன வரப்போகுது, இதுக்கு ஆரவ் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு. கண்டிப்பா ஆரவ் வந்து போயிட்டு காயத்ரிட்டையும் சக்திட்டையும் சொல்லுவாரு, ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் தான். அப்படி சொல்றப்ப காயத்ரி அண்ட் சக்தி ரைஸா கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, ரைஸா அதுக்கு ரைஸ் ஆகுறாங்களா, என்னென்ன பிரச்சனை குழப்பங்கள் எல்லாத்தையுமே வந்து இனிவரும் நாட்கள்ல தான் பார்த்துக்க முடியும். மீண்டும் இன்று நிகழ்ச்சி முடிந்ததுக்கு அப்புறம் சந்திப்போம். நன்றி.